ஒரே நேரத்துல பல வேலை செய்யறது ஒரு சூப்பர் பவர்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நாம பெருமையா சொல்லிக்கிற இந்த மல்டி டாஸ்கிங், அதாவது பல்பணி, நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அது ஒரு பெரிய கட்டுக்கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படிக்கும் போதே போன்ல மெசேஜ் பண்றது, இல்லனா ஒரு மீட்டிங்ல இருக்கும் போதே இமெயில் டைப் பண்றது. உண்மையிலே நீங்க ரெண்டு வேலையும் ஒன்னாதான் செய்றீங்களா, இல்ல உள்ள வேற ஏதாவது நடக்குதா? சரி வாங்க, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைக்க போறோம். அதுதான் இந்த மாபெரும் மல்டி டாஸ்கிங் கட்டுக்கதை. வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டியோட பேராசிரியர் ஆந்தனி சாலி இத அழகா சொல்றாரு. நம்ம மூளை ஒரே நேரத்துல ரெண்டு வேலையை செய்யவே செய்யாதான். அதுக்கு பதிலா ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ரொம்ப ரொம்ப வேகமா தாவிக்கிட்டே இருக்குமா, கண்ணிமிக்கிற நேரத்துல. விஞ்ஞானத்துல இத டாஸ்க் ஸ்விட்சிங்னு சொல்றாங்க. அதாவது பணி மாறுதல். நம்ம மல்டி டாஸ்கிங்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். நம்ம கவனம் ஒரு ஊஞ்சல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருக்கு. சரி, இத வெறும் வாயில சொல்றது ஓகே. ஆனா இதுக்கு விஞ்ஞான ரீதியா என்ன ஆதாரம் இருக்கு? வாங்க, மூளைக்குள்ளேயே ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம். ஒரு பிரெயின் ஸ்கேனர் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். விஞ்ஞானிகள் இதுக்காக ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த 7 டெஸ்லா எஃப்எம்ஆர்ஐ மிஷின்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ்ங்கிற பெரிய ஜேர்னல்ல வந்த ஒரு ஆய்வு. இந்த டெக்னாலஜி மூலமா மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னா லைவா பார்க்க முடியும். இப்போ பாருங்க, இதுதான் விஷயத்தோட முக்கியமான புள்ளி. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மூளை ஒரு parallel ப்ராசஸர் மாதிரி, அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யும்னு. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம மூளை ஒரு சீரியல் ப்ராசஸர், அதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு வேலை மட்டும்தான் செய்ய முடியும். ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது. அந்த எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. நம்ம மூளையில கஷ்டமான வேலைகளை செய்யறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அது பேரு ஃப்ரண்டோ பரைட்டல் மல்டிபிள் டிமாண்ட் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல ஒரு பாட்டில் நெக், அதாவது ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் மாதிரி ஒன்னு உருவாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மூளைப்பகுதி ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது இன்னொரு வேலை உள்ள போகவே முடியாது. அது கியூல தான் நிக்கணும். ஒரு சிங்கிள் லேன் ரோட்ல வண்டிங்க வரிசையா நிக்கிற மாதிரி தான் இதுவும். அப்போ அந்த டிராஃபிக் ஜாம் நேரத்துல மூளை எப்படி ரெண்டு வேலைகளையும் சமாளிக்க முயற்சி பண்ணுது? ஒரு பிளவுபட்ட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்த கட்ட ஆதாரம் சொல்லுது. வாங்க பார்க்கலாம். இதை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 100 பேரோட மூளைய ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களோட கண்டுபிடிப்பு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. நம்ம மூளை ஒரே நேரத்துல பல வேலைகள் வரும்போது பிரித்து ஆளுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துதான். அதாவது டிவைட் அண்ட் கான்கர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரே கிச்சன்ல 2 பேர் ஒரே அடுப்பை பயன்படுத்தி சமைச்சா குழப்பம் வரும் இல்லையா? அதனால மூளை என்ன பண்ணுதுன்னா 2 வேலைகளையும் ஒன்னா சேர்த்து குழப்பாம ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி இடத்தை ஒதுக்கிடுது. இதனால அந்த 2 வேலைகளும் ஒன்னோடு ஒன்னு மோதிக்காம இருக்கு. இதுவே பெரிய ஆதாரம், நம்ம மூளை மல்டி டாஸ்கிங்காகவே டிசைன் பண்ணப்படலன்னு சொல்றதுக்கு. சரி, இதெல்லாம் விஞ்ஞானம். ஆனா இதனால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பாதிப்பு? இப்படி நாம தொடர்ந்து டாஸ்க் மாத்திக்கிட்டே இருக்கிறதால ஏற்படுற விளைவுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாம இப்படி ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு தாவிக்கிட்டே இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது? முதல்ல நம்ம கவனம் சிதறி போகுது. அதனால எந்த விஷயமும் ஞாபகத்துல சரியா நிக்காது. செய்யற வேலையோட தரம் குறையுது. கடைசியா நாம ரொம்ப மெதுவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். வேகமா வேலை செய்யறோம்னு நினைச்சு உண்மையில நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம். பேராசிரியர் சாலி இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம் சொல்றாரு. டிரைவ் பண்ணும்போது செல்போன் யூஸ் பண்றது ஏன் அவ்வளோ ஆபத்துன்னு இப்ப புரியுதா? நம்ம கவனம் ரெண்டா பிரியும் போது நம்மால சாலையை முழுசா கவனிக்க முடியறதில்ல. இது உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அடடா, இவ்ளோ பிரச்சனையா இருக்கே, இதுக்கு என்னதான் தீர்வு? நல்ல வேலையா, தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் தான் மோனோடாஸ்கிங், அதாவது ஒரு முகப்படுத்துதல். பேராசிரியர் சாலி இதுக்கு சில சூப்பரான டிப்ஸ் கொடுக்கறாரு. முதல்ல ஒரு வேலைக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குங்க. 2வது தேவையில்லாத பிரவுசர் டாப்ஸ், ஆப்ஸ் எல்லாத்தையும் மூடிடுங்க. 3வது உங்க போனை சைலண்ட்ல போடுங்க, இல்லனா கண்ணுல படாத மாதிரி எங்கேயாவது வைங்க. கடைசியா பெரிய வேலைகளை சின்ன சின்னதா உடைச்சு ஒன்னொன்னா முடிங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பத்தி இல்ல, புத்திசாலித்தனமா வேலை செய்யறத பத்தி. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலை செஞ்சா தானா எல்லாம் சரியாகணும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க முழு கவனத்தோட செய்ய போற அந்த ஒரே ஒரு வேலை என்ன? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க.